வெள்ளைப்படுதல் யார் யாருக்கு வரும்? பெண்ணுறுப்பு சுத்தமாக வைத்து கொள்ளாதவர்கள், சூட்டு உடம்பு உள்ளவர்கள், சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும், டென்ஷன் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும். ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, டயாபெட்டிஸ் உள்ளவர்கள், சிறுநீர் அடக்கி வைப்பதால் ஏற்படும். குறைந்த தண்ணீர் எடுத்துக்கொள்வதன் மூலமும் ஏற்படலாம். உள்ளாடைகள் சுத்தமின்றி ஈரமாக அணிவதன் மூலமும் ஏற்படும். மிகவும் எடை குறைவு உள்ளவர்களுக்கும் ஏற்படும். வெள்ளைப்படுதலால் ஏற்படும் பிரச்சனைகள்: ஏர் லாஸ் அதாவது முடி உதிர்வு, டென்ஷன், உடல் எடை குறைவு, பால்வினை நோய்கள் அதாவது செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், கொனோரியா, கர்ப்ப புற்றுநோய் போன்ற பால்வினை நோய்கள் ஏற்படும். இப்பிரச்சனையில் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் பரிந்துரையின்படி மேற்கொள்ள வேண்டும். இளநீர், பதநீர், நுங்கு, மோர், பால், வெள்ளரி, தர்பூசணி, வாழைப்பழம், கற்றாழை ஜூஸ், தேன் நெல்லி, லெசி வாரம் ஒரு முறை, வெந்தயம், மாதுளைப்பழம், சப்ஜா விதைகள், வெண்பூசணி சாறு, கரும்பு சாறு, வெட்டிவேர் தண்ணீர், கீழா நெல்லி, எண்ணெய் தேய்த்து வாரம் ஒரு முறை குளிப்பது, தேங்காய் பூ 2 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 1 அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.